அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான வெள்ளி நாணய பதிவு. சில்வர் காயின்ஸ் 1000 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள், மகிழ்விக்கிறேன் மகிழுங்கள். குஜராத் ஏரியாவில் உள்ளது. குஜராத் அல்லது மத்திய பிரதேசம் பக்கத்தில் மால்வா அப்படிங்கிற ஒரு ஏரியா. சாளுக்கியர்கள் படையெடுத்து கைப்பற்றிய ஒரு தேசம். இவங்க அந்த பீரியட்லையும் இதே மாதிரி சில்வர் காயின்ஸ் தான் மக்கள் புழக்கத்தில் இருந்துச்சு. தமிழகத்தின் மாமன்னன் ராஜராஜ சோழனின் பீரியடு 985 to 1010. இவர் 1014 வரைக்கும் சாளுக்கியர்களின் ஏரியா. அதுக்கு முந்தி இருந்தவங்க கதாயா கோரி அப்படிங்கிற ஒரு வம்சத்தை சேர்ந்தவங்க. அந்த வம்சத்தின் முந்தைய பெயர் பரமரா டைனாஸ்டி. ஒரு சமஸ்கிருத வேர்டு, சமஸ்கிருத வார்த்தை பரமரா. பரமரா அப்படின்னா எதிரிகளின் அடிமை, எதிரிகளை அடிமைப்படுத்துபவன், எதிரிகளுக்கு மன்னன், எதிரிகளை வீழ்த்துபவன். அவன் எனக்கு பரம எதிரி அப்படிம்பாங்கல்ல, அந்த பரமரா அப்படிங்கிறதுக்கு அந்த சமஸ்கிருதத்திலேருந்து வந்த ஒரு மொழிபெயர்ப்பு. அல்லது நீங்கள் தமிழ்லேருந்து அங்கே போச்சுன்னு சொன்னால் நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால் ஒரு பிரச்சனையை உருவாக்கிறாதிய. பரமரா டைனாஸ்டி முன்பக்கம், இது பின்பக்கம். ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிஷனான ஒரு காயின், சில்வர் காயின். ட்ரம்மா அப்படின்னு இதுக்கு பேர், அல்லது ட்ராச்மா அப்படின்னு பேர். இயரும் எழுதியிருக்கேன் 985 to 1014. இந்தோ சசேனியன் கதாயா பைசா காயினேஜ் அப்படின்னு இதுக்கு பேர். 12th century AD. சில்வர் ட்ராச்மா, ஸ்டைலிஷ் ஹெட் டு ரைட், ஸ்டைலிட் ஃபயர், மகேஸ்வரி டைப், ஹை கிரேட் ஸ்பெசிமன், ரேர் கலெக்ஷன். இந்த நாணயம் 100% வெள்ளி நாணயம். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. இடைக்காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தை ஆண்ட ஒரு இந்திய வம்சம் இந்த பரமரா வம்சம். இது குஜராத் வம்சம், மால்வா வம்சம், சாளுக்கிய வம்சம்னு சொல்கிறத விட பரமரா வம்சம் அப்படின்னு சொல்கிறது தான் சால சிறந்தது. 9 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் இன்றைய மத்திய இந்தியாவின் மால்வா பகுதியை ஆண்ட ரஜபுத்திர மன்னர்கள். பரமரா வம்சத்தின் பிரபலமான ஆட்சியர் போஜர். போஜனம் அப்படின்னா உணவு, போஜர். கிபி 1010 முதல் 1055 வரைக்கும் போஜர் ஆட்சி புரிந்தார். பரமரா வம்சத்தின் கடைசி மன்னர் மகாலக தேவர். மகாலக தேவர் 1305ஆம் ஆண்டில் அலாவுதீன் கில்ஜியினுடைய படைகளால் போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர் தான் அந்த மகாலய தேவர். இது மால்வாவில் பரம்பரா ஆட்சியின் முடிவை குறிக்கிறது. மேற்கத்திய சாளுக்கியர்கள், யாதவர்கள், டெல்லி சுல்தான்கள் மற்றும் வாகாடகர்கள், அவங்களுக்கு இன்னொரு பேர் வாகேலகர்கள் போன்ற அண்டைய நாடுகளோடு படையெடுப்பை எதிர்கொண்டது இவர்களது ஆட்சியில் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொண்டு வந்தது. மன்னர் பெயர் போஜர், நகரத்தின் பெயர் போஜ்பூர், மொழியின் பெயர் போஜ்புரி, கோவிலின் பெயர் போஜேஸ்வர். எல்லாமே அந்த போஜர்னே வரும். போஜ்புரி மொழிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, போஜ்புரி மொழி அப்படின்னு. மத்திய பிரதேசத்தில் இந்த மால்வா தான் இவங்களுடைய தலைநகர். தற்போது அதுக்கு பேர் தார் நகர், தார். இந்த வம்சத்தின் நிறுவனர் கிருஷ்ணராஜா என்கின்ற உபேந்திரா. உபேந்திரானவுடனே நீங்கள் நேபாளத்தை ஞாபகம் வச்சிடக்கூடாது. நேபாளத்து மன்னர்களின் பெயரெல்லாம் உபேந்திரா, ஞானேந்திரா, மகேந்திரா அந்த மாதிரி வரும். ஏன்னா அவங்க நம்ம தமிழகத்தோடு நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள் நேபாளத்தின் மன்னர்கள்.
அவர்கள் ராமேஸ்வரம் கோவிலில் மிகவும் தொடர்புள்ளவர்கள். ராமேஸ்வரம் கோயிலுக்கு உள்ளே போய் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து ஆலிங்கன தரிசனம் செய்யக்கூடிய உரிமை பெற்றவர்களில் முதன்மையானவர்கள் நேபாள நாட்டு மன்னர்கள். நான் நேரில் பார்த்த சாட்சி நானே. 2வது சிருங்கேரி பாரத தீர்த்த சுவாமிகளுடைய வம்சாவளி அல்லது சிருங்கேரி மடாதிபதிகள் அப்படி சொல்லிடலாம். ஏன்னா பாரத தீர்த்த சுவாமிகளுக்கு வந்து நான் ரொம்ப பரிச்சயமானவன். 3வது காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள், மகா ஸ்ரீ 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 காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள். சங்கராச்சாரியார் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. 4வது ராமநாதபுரத்து சேதுபதி ராஜாக்கள், அவர்களுக்கும் அந்த கோவிலுக்கு உள்ளே போய் கருவறையில் போய் அந்த இறைவனை தரிசிப்பதற்கு உரிமை உண்டு. ஆனால் ஆலிங்கன தரிசனம் என்பது வந்து நேபாள் நாட்டு மன்னர்களுக்கு மட்டுமே உண்டு. 5வது அந்த பஞ்ச தேசத்து அந்தணர்கள், அதாவது மலையாளம், ஆந்திரம், கர்நாடகம், ஒரிசா, தமிழ்நாடு, இவர் 5 தேசம், பஞ்ச தேசங்கள், இவங்க தான் திராவிடர்கள். இந்த நாட்டில் உள்ள அந்தணர்கள், பிராமணர்கள், அவர்கள் தான் அந்த கோயிலுக்குள்ளே போய் அந்த பூஜைகளை செய்ய முடியும். அவங்க வந்து சிருங்கேரியில் போய் தீட்சை பெற்றுட்டு வந்திருந்தால்தான் அந்த உரிமை அவர்களுக்கு கிடைக்கும். சும்மா எல்லாரும் பிராமணம்னா உள்ளே போய் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ண முடியாது. இது எல்லாமே எனக்கு அறிந்தவை, தெரிந்தவை, நேரில் பார்த்தவைகள். அந்த நேபாள் நாட்டு மன்னர்களின் குடும்பத்தோடு கோவிலுக்கு உள்ளே சென்று அந்த சிவனை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் பெற்றவனில் நான் ஒருவன். மற்றொரு நாள் அப்பொழுதைய மத்திய அமைச்சராக இருந்த உமாபாரதி அவர்களோடு கோவிலின் கருவறைக்குள் சென்று சிவனை தொட்டு வணங்கிய ஒரு பெரும் பாக்கியம் பெற்ற ஒரு அடியேன் நான். நிறைய பாக்கியங்கள் எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான். அதில் அதுவும் ஒன்று. நான் ஒன்றா ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லிக்கிட்டே வரேன். மீண்டும் ஒரு தடவை உயிரோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் மீண்டும் ஒரு தடவை எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம்தான், வாய்ப்பு இல்லை. இவனை வாசலில் நின்று கும்பிட்றதுக்கே விட மாட்டேக்காங்க, உள்ளேயே போட மாட்டேக்காங்க. அது ஒரு காலகட்டங்களில் தன்னிகரற்று வாழ்ந்து கொண்டிருந்துக்கிட்டு இருந்த ஒரு நேரங்களில் அந்த வாய்ப்பை இறைவன் அருளினான். அப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னாடை பொருத்தி என்னை கௌரவப்படுத்தி எனக்கு ஒரு பெருமையை சேர்த்தவர் வந்து பிள்ளையார்பட்டி பிச்சை சிவாச்சாரியார் குருக்கள். அவர் தான் ஒரு பெரிய ஒரு பொன்னாடையை போற்றி கௌரவப்படுத்தினார். இந்த நேரத்தில் அவரை ஞாபகப்படுத்திக்கிறேன். ஒரு அருமையான வெள்ளி நாணயம், வாங்க நாணயத்து பக்கம் போவோம். இந்த உபேந்திரான்னு சொன்னோன்னா அந்த ஞாபகம் வந்துருச்சு. இவங்க வந்து அக்கினி குழம்பு அப்படிங்கிற ஒரு இதிலிருந்து வந்த வம்சம் இது. அக்கினி குழம்பு, அபுமலை, வசிஷ்ட முனிவர், விஸ்வாமுத்திர முனிவர், காமதேனு பசு, எதிரிகளை கொல்பவன் வீரன் பரமரா என்பவன் தான் அந்த அக்கினி குழம்புலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வீரன். சுதந்திர நாடாக அறிவித்தவர் வந்து 2ஆம் சியாகா. வடக்கே சித்தோர், தெற்கே கொங்கன் என்ன தெரியுமா? கொங்கணி தேசம் முதல்ல எங்கே இருந்துச்சு தெரியுமா? கர்நாடகாவில் நடுப்பகுதியில் இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்குது தெரியுமா? மும்பை கடற்கரை அங்கே மேற்க இருக்குது. அரபிக்கடல் ஓரம், கடற்கரை ஓரம் போயிட்டாங்க. கொங்கணி இன மக்கள் அப்படின்னு, அவங்களும் இந்த திராவிட மொழி குடும்பத்தோடு சேர்ந்தவங்க. வருஷத்தோறும் ஒரு 15 நாளைக்கு அன்னை வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு வருவாங்க, நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு. கொங்கு தேசமே இங்கே வந்துடும். கொங்கு தேசம் வேறு, கொங்கணி தேசம் வேறு. கொங்கணிங்கிறது வந்து இந்த பஞ்ச தேசங்களில் ஒன்றா இருக்கும். அந்த திராவிட மொழி குடும்பங்களில் ஒன்று. அவங்க இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து தனியாக ஒரு தேசத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு பேர் கோவா. அவங்களுக்கு அது வரைக்கும் கொங்கன், மேற்கே சபர்மதி, கிழக்கே விதிஷா, இவர்களது வந்து எல்லைக்கோடு. இந்த நாட்டினுடைய எல்லைக்கோடு. அது வந்து 4 தேசமும் சொல்லியிருக்கேன். 10 நிமிஷமாக வர ஆகிப்போச்சு. இந்த நாணயத்தை பற்றி இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கேன். இவங்களோட மதம் சைவம் தான். சைவம்னா அசைவம் சாப்பிடுவாங்க.
சைவம்னா சைவம் அசைவம் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்க இப்போ நாங்களாம் சைவம், சைவ வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். சைவம் வைஷ்ணவம் அப்படிங்கிறதுல சைவம். சைவத்தில் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடியவங்க, அசைவம் சாப்பிடாதவங்க 2 பிரிவாக இருக்காங்க. இவங்களுடைய அரச முடியாட்சி மன்னர் பரம்பரை தான். மொழி சமஸ்கிருதம் அல்லது பிராகிருதம். பிராகிருதம் சமஸ்கிருதம் எல்லாம் தமிழ் மொழியினுடைய மரங்கள். தமிழ் மொழி வேர், அதிலிருந்து உருவாகிய மரங்கள் அது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான ஒரு நாணயம், 100% குட் கண்டிஷனான ஒரு காயின். ஃப்ரண்ட் பேக்கெல்லாம் எழுத்துக்கள், வரி வடிவங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய ஒரு நாணயம். சாளுக்கியா நாணயம், குஜராத்தி நாணயம், மால்வா நாணயம், கத்தாயா நாணயம், பரமரா நாணயம், எல்லாத்துக்கும் உரித்தான ஒரு நாணயம். மகேஸ்வரி டைப் இதுக்கு பேர். ஹை கிரேட் ஸ்பெசிமன், ரேர் கலெக்ஷன், பியூர் சில்வர். ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்பு உள்ள ஒரு அற்புதமான ஒரு நாணயத்தின் உங்களது பார்வைக்கு வைக்கிறேன். இதனுடைய விலை 850 ரூபா. ஒரு நாணயத்தினுடைய விலை 850 ரூபா. இதோட காயின் கண்டிஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 750, 650 அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அவங்க 10 நாணயங்களை வெளியிட்டு இதில் யார் யாருக்கு எந்த நாணயம் வேணும் அப்படிங்கிறத குறிக்க சொல்லியிருந்தாங்க. நான் டக்குன்னு பார்த்து இந்த நாணயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி குறிச்சிருந்தேன். அந்த நாணயத்தை எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஒவ்வொரு நாணயத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு. அந்த 10 நாணயத்துக்கும் 10 ரேட்டு. ஆனால் 25 ரூபா 50 ரூபா முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். அதனால் நான் ஹை கிரேட் நாணயத்தையும் வாங்கிட்டேன். இருக்கிறதுலே குட் கண்டிஷனான காயின் இது ஒன்று தான். நம்பர் 1 இருந்துச்சு நான் வாங்கினது. இது என்னுடைய கலெக்ஷனுக்கு தான் நான் வாங்கியிருக்கிறேன். அதனால ரேட்டு போடாமல் இருந்தேன். சரி, இதோட ஹிஸ்ட்ரி இன்றைக்கி உங்களுக்கு பேசிடுவோம். ஒரு வரலாற்று நாணயம், ஒரு வெள்ளி நாணயத்தை, ஒரு அற்புதமான ஒரு நாணயத்தை உங்களுக்கு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். வேணுங்க வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.